பாரதியார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் முதலாம் ஆண்டு 2ஆம் பருவம் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இங்கே உங்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கின்ற பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கின்ற பொது தமிழ் அப்படிங்கிறதுல இலக்கிய வரலாறுங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த இலக்கிய வரலாறில் 14 கீழ்கணக்கு நூற்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 14 கீழ்கணக்கு நூற்கள் அப்படிங்கும்போது 14 மேல் கணக்கு அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கும். சங்க இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டு மொத்தம் 18 நூல்கள். அந்த 18மே 14 மேல் கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தோன்றிய சங்கம் மருவிய கால நூற்களான 14 கீழ்கணக்கு, அதாவது நீதிநூல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம் மருவிய காலத்தை நீதிநூல் காலம், இருண்ட காலம், களப்பிரர் காலம் என்று பல வகையில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது மூவேந்தர்களுடைய ஆட்சியாக இருந்த தமிழகம் களப்பிரர் கையில் போய் அதற்கு பிறகு அந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றிய நீதி நூற்களை வரையறை செய்து இதை நீதிநூற் காலம் என்று அழைக்கிறார்கள். அதில் வரக்கூடியது தான் இந்த 14 கீழ்கணக்கு. 14 அப்படின்னு சொல்லும்போது 18 நூல்கள் அதில் இருக்குது. 8 தொகை 10 பாட்டு அதனுடைய கூட்டுத்தொகையாக 18 நூல்கள் இருப்பது போல இந்த கீழ்கணக்கு நூல்கள்லேயும் 18 நூல்கள் இருக்கிறது. அதில் முதல் 11ம் அறம் சார்ந்து அமைக்கப்பட்டவை. அந்த 18 நூல்களினுடைய விரிவும், அதாவது சிறு குறிப்பாக உங்களுக்கு பாடப்பகுதியை சார்ந்து அமைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக தேர்விலும் இது தொடர்பான கேள்விகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு பல்கலைக்கழக தேர்வு நோக்கு அடிப்படையில் இந்த காணொளி அமைகிறது. ஏன் தேர்வு நோக்கு அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நீதி நூற்களில் ஒரு சான்றாக சொல்லணும் அப்படின்னா ஒரு திருக்குறள் பற்றி விளக்குக அப்படின்னு சொன்னால் மட்டுமே நம்ம அதை பக்கம் பக்கமாக சொல்லலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு படிக்க தேவையில்லை. அதனால இந்த 18 நூல்கள் என்னங்கிறது மட்டும் நம்ம அதனுடைய குறிப்புகள், நூல் குறிப்பு அப்படிங்கிறது கேட்கும்போது அதை எழுதுவதற்கு தேவையான கருத்துக்களை மட்டும் இந்த காணொளி வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 18 நூல்கள் என்னென்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சு மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, களவழி 40. இந்த 18 தான் உங்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த 18 நூலையும் குறிப்பாக எழுதுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதை தான் எழுதணும். அறநூல்கள் அப்படின்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். அகநூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய அகநூல்களை பட்டியலிடுக அப்படின்னு கேட்கும்போது நம்ம இது போக போக இதனுடைய விளக்கங்கள், சிறு குறிப்பாக விளக்கங்கள் படிக்கும்போது அது எதெல்லாம் அறம் எதெல்லாம் அகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதில் முதலாக இருக்கக்கூடியது திருக்குறள். திருக்குறள் அனைவரும் அறிந்த, நீங்கள் 4ஆம் வகுப்பிலிருந்து படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால் எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய தமிழுக்கே உரிய சிறப்பு, பாரதியார் சொல்லும்போதும் சரி, கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் வேறு யாரையும் பார்க்க முடியாது. தமிழுக்கு கதியாக விளங்கக்கூடியது எதுன்னு பார்க்கும்போது கதி அப்படிங்கும்போது கம்பராமாயணம், தீங்கிறது திருக்குறள். இப்போ தமிழுக்கே கதியாக விளங்கக்கூடியது இந்த திருக்குறள். ஏன்னா திருக்குறளை நம்ம அதை மேற்கோள் காட்டாமல் எந்த ஒரு கட்டுரை கூட நம்மளால் எழுத முடியாது. அந்த ஒரு சிறப்பு திருக்குறள் யுனெஸ்கோ போன்ற பல மேலை நாடுகளிலும் இன்றும் அதை எழுதி வைத்தும் மொழிபெயர்ப்பு செய்தும் இன்றைக்கும் புதுசாக நிறைய ஆய்வுகள் அதை தொடர்ந்து வருகிறது. நிறைய உரைகள் வருகிறது, நிறைய விளக்கங்கள் வருகிறது. அந்த வகையில் திருக்குறள் நமக்கு ஏற்கனவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு நூல். அதனுடைய குறிப்பாக மட்டும் நம்ம இதை பார்த்துக்கலாம். இது இந்நூல் குறள் வெண்பா என்கின்ற அந்த பா வகையினால் அமையப்பெற்றது. 1330 ஈரடி செய்யுள்களை கொண்டது. இந்நூல் முறையே என்னென்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் விளக்குவதாக இருக்கிறது. அப்போது 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறள்கள் அதில் இருக்குது. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரமும்
பொருட்பாலில் 70 அதிகாரமும் காமத்துப்பாலில் 25 அதிகாரமும் இருக்குது. இந்த இதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறை அப்படின்னாலே தமிழில் என்ன சொல் அந்த மறைங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ வேதம் அப்படின்னா தமிழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்தினுடைய வேதமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரு அரிய தமிழுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமாக வந்து இந்த திருக்குறள் வந்து விளங்கப்படுகிறது. அதாவது தமிழரிடையே காணப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் மறுத்துரைத்து அவர்தம் பண்பாட்டு முரண்களை திருத்தியும் பிழைப்பட்ட வாழ்வியலை மாற்றியும் தமிழ் கலாச்சாரத்தினை நிரந்தரமாக வரையறை செய்த நூலாக திகழ்கிறது இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் எழுதியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் திரு என்பது நம்ம மரியாதை நிமித்தமாக வைக்கக்கூடிய ஒரு பெயர். அனைத்திற்குமே நம்ம வந்து திரு, அதாவது அவர்களை நம்ம வந்து மரியாதை நிமித்தமாக பேசும்போதும் சரி, பெயர் சொல்லி அழைக்கும் போதும் சரி, திரு அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி போட்டு சொல்லுவோம். அதுக்கு ஒரு முக்கிய ஒரு சான்றாக பார்க்கும்போது திருங்கிற அந்த சொல் சேர்ந்து எப்படி மரியாதை இருக்குன்னா, இப்போ கடவுள் திருமால் வந்து அனந்த சயனம் செய்கின்ற இடம் அனந்தபுரம். இப்போ இந்த திரு அனந்தபுரம், திருமால் வந்து படுக்கையில் படுத்து அனந்த சயனம் செய்கின்ற இடம் வந்து திரு அனந்தபுரம். அப்போ அந்த திருங்கிற சொல்லை வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பு பெயராக நம்ம அது ஒரு மரியாதை நிமித்தமுடைய பெயராக இருக்குது. இந்த திருவள்ளுவர் அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சில இலக்கிய ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கிடையாது. வள்ளுவர் இனத்தை சார்ந்த, வள்ளுவருங்கிறது ஒரு இனத்தை சார்ந்த மக்களால் இயற்றப்படக்கூடிய பல அந்த தொகுப்பு தான் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவருங்கிறது ஒரு இனத்தை சார்ந்தவர்களை பற்றி குறிக்கிறது. இன்றைக்கும் கேரளாவில் எர்ணாகுளம் போன்ற பகுதியில் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்குது. அது வந்து நம்ம மின் வழியாக இந்த மின்னஞ்சல் இது வழியாக பார்க்கும்போது சில செய்திகள் நமக்கு கிடைக்குது. கோயில் இருக்குது. அந்த வள்ளுவர் இனத்தை சார்ந்த மக்கள் வந்து அந்த திருவள்ளுவரை வந்து குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். அந்த கோயிலுக்கு இந்த நம்ம மற்ற கோயில்களுக்கு செல்வது போலவே தான் பூசாரி இருக்காரு, திருமணம் நடக்குது. அந்த இடத்துல திருக்குறள் ஓதி திருமணம் நடக்கிறது போன்ற செய்திகள் எல்லாம் சில தகவல்களாக நமக்கு சில செய்தித்தாள் வழியாக எல்லாம் அறியப்பெறுகிறோம். இப்போ இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் ஒருவரா இல்லை பல அந்த வள்ளுவர் இனத்தை சார்ந்த பலர் வந்து சேர்ந்து எழுதுகின்ற நூலா அப்படிங்கிறதெல்லாம் இலக்கிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொதுவாக நம்ம வந்து திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருவள்ளுவரை வந்து இந்த ஒரு அரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். இந்த திருக்குறளை எழுதுனாலே அவரை வந்து நிறைய பல பெயர்கள் அழைக்கப்பெற்று வந்தார்கள். பொய்யில் புலவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நாயனார், தேவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர் போன்ற பல பெயர்களால் அவரை வந்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இதனுடைய அமைப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது 133 அதிகாரங்கள், அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம், மொத்தம் 1330 குறள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இதுதான் வந்து இதனுடைய அமைப்பு முறை. இது வந்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது. அதாவது இந்த மொழி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 18, 20 அந்த அதையும் தாண்டி பல மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றும் ஒரு அரிய ஒரு செயலாக கருதப்பட்டு வருகின்றது இந்த திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நம்ம அதே அளவு திருக்குறள் வந்து 2 அடியில் எப்படி தனது கருத்துக்களை எல்லாம் சொல்லி உலகிற்கு பல அறக்கருத்துக்களை, அதாவது வெறும் அறக்கருத்துக்களை மட்டும் இல்லை, திருக்குறளில் வந்து மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும், மக்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு இல்லறம் எப்படி இருக்கணும், அன்புடையவன் எப்படி இருக்கணும், நட்புங்கிறது என்ன, நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடியது என்ன, ஒரு விருந்தோம்பல்ங்கிறது என்ன, எப்படி இது எல்லாத்தையும் திருக்குறளில் சொல்வது மாதிரியே திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து எண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார். நாலடியார் வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். இது வந்து ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ திருவள்ளுவர் மாதிரி ஒருவரால் எழுதப்பட்ட நூல் கிடையாது. சமண முனிவர்கள் ஒரு குழுவாக இயங்கி அதனை தொகுத்து வெளியிடப்பட்டது தான் இந்த நாலடியார். திருக்குறள் 2 அடிகளில் தனது கருத்துக்களை கூறுவது போல நாலடியார் 4 அடிகளில் தன்னுடைய கருத்துக்களை அனைத்தையும் கூறுகின்றது. இதை வேளாண் வேதம் அப்படிங்கிறது இதற்கு இன்னொரு பெயர். இந்த ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம தமிழகத்தில் கடைபிடிக்கக்கூடியன்னு சொல்ல முடியாது, பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. அதாவது ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் பல்லை உறுதி செய்யக்கூடியது அப்படிங்கிறது. அதே போல் இதற்கு அடுத்த அடியாக விளங்கக்கூடியது 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. அந்த 4ங்கிறது தான் நாலடியாரையும் 2ங்கிறது திருக்குறளையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த பழமொழிகள் அப்படிங்கும்போதே பழமையான மக்களால் பழமையான ஒரு சொல் ஆடலாக ஏதோ ஒரு பொருளை சமுதாயத்திற்கு உணர்த்தும் விதமாக பல்விதங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த பழமொழியிலையும் ஆலும் வேலும் பல்லுக்குறுதி 4ம் 2ம் சொல்லுக்குறுதிங்கிறது இந்த நாலடியாரை பற்றி குறிப்பிடுகிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்ங்கிற அந்த 3 பிரிவு இருக்குது. அறத்துப்பால் 130 பாடல்கள் இருக்குது, பொருட்பாலில் 240 பாடல்கள் இருக்குது, காமத்துப்பாலில் 30 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 400 பாடல்கள், 40 அதிகாரங்கள். வாழ்க்கையில் எளிமையான பொருட்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டுவதில் இந்த நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இந்த நூலையும் ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். அந்த அளவிற்கு, அதாவது ஜியு போப் போன்றவர்கள்லாம் அவர்களுடைய மதத்தை பரப்புவதற்காக தமிழகத்திற்கு வந்திருந்தாலும் இந்த நூல்களை எல்லாம் வாசித்து இதை நம் மொழியில் மொழிபெயர்த்து நம் மக்களுக்கும் அதை அதனுடைய செழுமையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மொழிபெயர்ப்பு நிறைய செய்திருக்கிறார். அந்த வகையில் நாலடியாரையும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நான்மணி கடிகை. நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இது 104 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அதாவது நாம் அணிகின்ற ஒரு அணிகலனில் 4 மணிகள் பதிக்க பெற்றால் அது எப்படி ஒரு அணிகலன் ஒரு பொலிவோட ஒரு பிரகாசமாக ஒரு அழகாக இருக்குமோ அதே போல் இந்த நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய 4 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துக்கள் இருக்குது. இந்த 4 கருத்துக்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த 4 கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நாம் நல்ல விதமான வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், எதையெல்லாம் பின்பற்றணும், எதையெல்லாம் பின்பற்றக்கூடாது, நல்லவை எது, தீயவை எது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா என தேர்ந்தெடுத்து ஆராயக்கூடிய வகையில் இந்த 4 முத்தான மணிகளான கருத்துக்களை கூறுவதால் இதற்கு பெயர் நான்மணி கடிகை அப்படின்னு வச்சுருக்காங்க. கடிகைங்கிறது ஒரு ஆபரணம். இந்த 4 மணிகள் பதிக்கப்பட்ட இந்த கடிகை அணியும் போது எப்படி அழகாக இருக்குமோ அதே போல் இந்த பாடலில் இருக்கக்கூடிய 4 கருத்துக்கள் நம் வாழ்க்கைக்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தில் நான்மணி கடிகை அமைந்திருக்கிறது. அடுத்தது இனியவை 40. இனியவை 40னுடைய ஆசிரியர் பூதம் சேந்தனார். அதாவது வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்று தலைப்பிட்டு அமைந்திருப்பதால் இது இனியவை 40 எனப்பட்டது. இதனை இனிது 40, இனியது 40, இனிய 40 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன இனியவை, அதாவது நீங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம், இந்த செயல்களை எல்லாம் செய்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், நீங்கள் இதையெல்லாம் செய்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே எங்கே வந்திருக்கு பார்த்திங்கன்னா இன்னா 40 அப்படிங்கிறதுல வந்திருக்கு. இப்போ இந்த இனியவை 40 இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இதெல்லாம் இன்னாத செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிய செயல்களை இதெல்லாம் தான் வாழ்க்கையில் இனிமையானது அப்படின்னு சொல்கிறதுனால சில இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இது இன்னா 40ற்கு பிறகு தோன்றி இருக்கலாம். இப்போ இனியவை 40 தான் இன்னா 40ற்கு பிறகு தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது இனியவை 40 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்களை கடைபிடித்தால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று இனிய செயல்களை மட்டுமே, இனிய விஷயங்களை மட்டுமே, இனிய செய்திகளை மட்டுமே கூறுவதால் இதற்கு பெயர் இனியவை 40 என்று வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்னா 40.
இன்னா நாற்பதினுடைய ஆசிரியர் கபிலர். இதில் வந்து இன்னாத பொருள். இப்போ இனிய பொருள் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இனிய செயல்கள், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய இனிய செயல்களை மட்டுமே சொல்லக்கூடியது, அதாவது தேவையான செயல்கள். அப்போ இன்னாததுன்னா உலகத்தில் கூடாதவை என்னென்ன, நீதி உரைப்பது என்னென்ன, அதாவது நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, உலகத்தில் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து மிக கடினமானதாக இருக்கும். இன்னாத செயல்கள், நாம் செய்யக்கூடாத செயல்கள், நாம் செய்ய தேவையற்ற செயல்கள், இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அந்த இன்னாத தேவையில்லாத செயல்கள் 104 வந்து இது 104 அந்த மாதிரி இன்னாத செயல்கள் குறிப்பிட்டிருப்பதனால இதுக்கு வந்து இன்னா 40 என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சில மூலிகை நூற்கள் அப்படின்னு கேட்பாங்க. மூலிகை பற்றி இல்லைன்னா மருத்துவ குணமுடைய நூற்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த திரிகடுகத்திலிருந்து நம்ம சில விஷயங்கள் எடுக்கணும். திரிகடுகம் இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். திரி அப்படின்னாலே நமக்கு தெரியும், த்ரீ அப்படின்னு சொல்றதுனுடைய ஒரு மாற்று ஒலி அப்படின்னு சொல்லலாம். மொழியியல் கருத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஒலியினியல் கருத்தாக இது இருக்குது. த்ரீ அப்படின்னா 3ங்கிற பொருள். ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி, அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உடல் பிணி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கவம் போன்ற அந்த செயல்பாடுகள் நடக்கும்போது தான். இது எதில் வெளியேற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ஐயும் சேர்த்து நாம் வந்து பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அணுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்படும். அதே போல் இங்கே வந்து கடுகம் அப்படின்னா திரி அப்படின்னா 3, கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள். இப்போ இந்த திரிகடுகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்களை குறிக்கின்ற இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 3 மூலிகைகளும் உடலுக்கு நன்மை செய்வது போல இந்த பாடலில் உள்ள இந்த திரிகடுகத்தில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றிலும் 3 கருத்துக்கள் வந்து கூறப்படுகிறது. 3 நீதிகள் மனிதனின் அறியாமை ஆகிய நோயை போக்கி வாழ்க்கையை வந்து செம்மை பெற உதவு செய்கின்ற கருத்து, அந்த கருத்துக்கள், அதாவது இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி வந்து உடல் பிணியை போக்குவது போல வாழ்க்கையில் செம்மை பெறுவதற்கு தேவையான நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறிச்சினாலே வந்து நமக்கு உடம்பு வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களும் நம்ம ஏற்று பழகிக்குவோம் இல்லையா? அதே போல் வாழ்க்கையில் செம்மை பெற உதவுகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து, அதாவது ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்கள் வந்து எடுத்து கூறுவதனால இது வந்து திரிகடுகம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்து 101 வெண்பாக்களை கொண்டு திகழ்கிறது. இந்த திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடப்படக்கூடிய முக்கிய 3 மூலிகை பொருட்கள் அப்படி எதுன்னு கேட்கும்போது சுக்கு, மிளகு, திப்பிலி இது வந்து உடல் பிணியை நீக்குவது போல இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உள்ள பிணியை நீக்கி, அதாவது நம்ம உள்ள பிணி அப்படிங்கிறது என்னென்னா வாழ்க்கையை நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு நம்ம மனதை ஒரு குப்பைப்படுத்தி இதெல்லாம் இல்லாமல் நம்ம மனதை வந்து எப்போதுமே தூய்மையாக வைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அந்த நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த உள்ள பிணியை நீக்குவதற்கான ஒரு மருத்துவ நூலாக இந்த திரிகடுகம் வந்து இலக்கிய வரலாற்றில் குறிப்பிடப்படுது. அடுத்தது ஆசாரக்கோவை. ஆசிரியர் பெயர் பெருவாயின் முள்ளியார். நம்ம பேசும்போதே நம்ம சொல்லுவோம் அவங்க வீட்டில் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆச்சாரம் அப்படிங்கிற சொல்லை பார்த்திங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள் தான். அப்போ ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம். இப்போ என்ன இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கும்? ஒழுக்கம், நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை அனைத்தும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஷயங்களை நாம் செய்தால் வாழ்க்கையில் ஒழுக்கம் தவறாமல் இருக்கலாம், ஒழுக்கம் தவறினால் நமக்கு என்னென்ன ஏற்படும், வாழ்க்கையை எப்படி செம்மையுற வாழ்வது போன்ற அறக்கருத்துக்கள், நீதி கருத்துக்கள், வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறுவதால் இது வந்து ஆசாரக்கோவை என்று அழைக்கப்படுகிறது. கோவை அப்படின்னா அதாவது நம்ம இருக்கிற இந்த கோயம்புத்தூர் பகுதியை நம்ம சொல்லக்கூடாது. கோயம்புத்தூர் பகுதிங்கிறது கோணியம்மன் புத்தூர் அப்படிங்கிறது சொல்லி நாளடைவில் மருவி அது வந்து கோயம்புத்தூராக மாறி இப்போ கோவைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கி கூறுதல். ஒரு சில பல விஷயங்களை வந்து ஒன்றாக சேர்த்து கோர்த்து இணைத்து, கோர்த்தல் அப்படின்னாலே நம்ம வந்து ஊசி நூலும் வைத்து கோர்த்து இப்போ மலர் தொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மலர் வைத்து கோர்க்கின்ற அந்த ஒரு செயலை தான் வந்து கோவை கோர்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே அடுக்கி கூறுதல். இப்போ இந்த ஆசாரங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்னங்கிறத அனைத்தும் வந்து ஓர் இடத்தில்
கோர்வையாக கொடுக்கின்ற நூலாக இந்த பெருவாயின் முள்ளியார் வந்து ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த நூலை எழுதியிருக்காரு. அதனால வந்து அதற்கு பெயர், அதாவது ஒழுக்கங்களுடைய ஒரு கோவையாக விளங்குவதால் இதற்கு வந்து ஆசாரக்கோவை அப்படிங்கிற பெயர். அடுத்தது பழமொழி 400. ஆசிரியர் முன்றுரை அரையனார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 பழமொழிகள், அதாவது பழமொழிகள் நம்ம காலங்காலமாக, அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய மூதாதையர் பயன்படுத்தி இருப்பாங்க. நம்ம கூட அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் அன்றாடம்னு கூட இல்லை, நம்மை அறியாமலே சில பழமொழிகளை நம்ம வந்து நிறைய பயன்படுத்திக்கிறோம். அதனுடைய பொருள் நிறைய வேறுபாடு இருக்கலாம். பொருள் புரிஞ்சு பயன்படுத்திக்கிறோமா, இல்லை இது இந்த இடத்துக்கு சரியான முறையில் பொருந்துகிறதா, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. சில பழமொழிகளை நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறோம். அப்போ பழமொழிகள் அப்படின்னாலே வந்து பழமையான மொழிகள் அப்படின்னா, பழமையான மொழிகள்னா பழஞ்சொல்லுகள், அதிலிருந்து ஒரு புதிய ஒரு பொருளை நாம் வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. பழமொழிகள் வந்து ஏதோ ஒரு கருத்துக்களை உணர்த்துவதாக இருக்கிறது. இப்போ கூழானாலும் குளித்து குடி, கந்தலானாலும் கசிக்கு கெட்டு, அந்த மாதிரி 5ல் வளையாதது 50ல் வளையாது, இப்படியெல்லாம் சொல்லும்போது அதிலிருந்து ஒரு புதிய பொருளை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதே போல் இந்த பழமொழி 400, அந்த பெயர்லேயே வந்து 400ங்கிற பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால 400 பழமொழிகள் வந்து இதில் இருக்குது. அது ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி சார்ந்து நீதி கூறப்படுகிறது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து பழமொழி 400 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இதில் கூறப்படுகின்ற பழமொழிகள் எல்லாமே பெரும்பாலும் இலக்கியம் சார்ந்தவையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நம்ம சில பழமொழிகள் இலக்கியம் சார்ந்தும் சரி, நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கும். ஆனால் இதில் சில பழமொழிகள் வந்து இலக்கியம் சார்ந்த, அதாவது பழமொழிகள் மட்டும்தானா அப்படின்னா, மேலே குறிப்பிடுகின்ற சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியில் ஒரு பழமொழியோடு முடியக்கூடிய ஒரு செய்யுள் அமைப்பை இந்த பகுதியில் பார்க்க முடியுது பழமொழி 400ல். அதாவது மேலே சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லவை தீயவை அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசி வரி வந்து பார்த்திங்கன்னா பழமொழியோட முடியும் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பழமொழி 400. அடுத்தது சிறு பஞ்ச மூலம். ஆசிரியர் வந்து காரியாசான். பஞ்சம் அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த வறுமை அப்படிங்கிற அந்த பஞ்சத்தை நினைக்கக்கூடாது. இங்கே பஞ்சபூதங்கள், நம்மளுடைய தமிழகத்தினுடைய பிரிவே பார்த்திங்கன்னா நிறைய அந்த 5ஓடு தொடர்புடையதாக நிறையா இருக்கும். 5 திணைகள் படிச்சிருப்பீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற 5 திணைகள், 5 பூதங்கள், 5 புலன்கள், இந்த மாதிரி 5ஓடு தொடர்புடையது நிறைய நமக்கு வந்து இந்த தமிழகத்தினுடைய தமிழ் மரபு சார்ந்த பிரிவு வகையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே பஞ்சம் அப்படிங்கிறது 5ங்கிற பொருளில் இருக்குது. இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து காரியாசான். என்ன அந்த 5 விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் மூலிகை பொருட்கள், அதாவது சில மூலிகைகளை எல்லாம் சேர்த்து கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த மாதிரி 5 வகையான மூலிகைகளை சேர்த்து அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த மூலிகை பொருள், அந்த மருத்துவ பொருளை நாம் உண்டு வந்தால் நம்மளுடைய உடல் பிணி அனைத்தும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது முன்னோர். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம சொல்லப்படுகின்ற சித்த மருத்துவம் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த சித்த மருத்துவம் சார்ந்து இந்த நூல் இயங்குகிறதா அப்படின்னா, மருத்துவ குறிப்புகள் சில ஆங்காங்கே காணப்பட்டாலும் இது வந்து ஒரு நீதி நூல் சார்ந்து, அறநூல் சார்ந்து இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 5 பொருட்கள், 5 மூலிகை பொருட்கள் உள்ள பிணியை வந்து நமக்கு வந்து உடல் பிணியை வந்து நீக்கக்கூடியது. இந்த உடல் பிணியை நீக்கி உடலை தெம்பாக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள், தேவையற்ற நஞ்சு, கொழுப்பு இதெல்லாம் வெளியில் போனாலே வந்து உடலை வந்து ஒரு உற்சாகத்தோடு இயக்க வைக்கக்கூடியது. இந்த உற்சாகத்தை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறு பஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த 5 கருத்துக்கள். பஞ்சம்ங்கிறது அது மூலமாக விளங்கக்கூடியது. அதாவது இந்த 5 கருத்துக்கள் சிறு பஞ்ச மூலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த 5 கருத்துக்கள் வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து, இதை நாம் வந்து வழிமொழிந்து, இதை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்க்கையும் இதே போல் எப்படி இந்த மூலிகை பொருட்கள் உடலை தூய்மை செய்கிறதோ அதே போல் இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் நம்மளுடைய உள்ளத்தை தூய்மை செய்து வாழ்க்கையை செம்மையுற வாழ செய்வதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் காரணம். இதனுடைய ஆசிரியர் பெயர் காரியாசான் அப்படிங்கிறவர். இதுதான் வந்து இன்னும் உங்களுக்கு சில பகுதிகள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.